ஹாய் ஆல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 32 ப்ளவுஸோட பேக் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். பேக்கோட ஹைட் வந்துட்டு 13.5 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் எவ்வளோ மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு கழுத்து அடித்து திருப்பும்போது 2.5 இன்ச் அளவில் அகலம் வந்துட்டு கிடைக்கும். நெக்கோட இறக்கம் வந்து எவ்வளோ மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 8.5 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். இந்த 8.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ரெடி அளவு. நம்ம ஸ்டிச்சிங்காக மேலே ஒரு 1/4 இன்ச் அட்டாச் பண்ணலாம். இதை அட்டாச் பண்ண மறந்துடாதீங்க. மேலே 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம்னா ஷோல்டர் தான் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டரோட ரெடி அளவு எவ்வளோ அப்படின்னா 2.5 இன்ச்சு. ஸோ நீங்கள் ஸ்டிச்சிங் சேர்த்து 3.5 இன்ச்சாகவும் மார்க் பண்ணிக்கலாம். அது நீங்கள் கொடுக்குற ஸ்டிச்சிங் அளவு பொறுத்து. நான் எப்போவுமே 1/4 இன்ச் தான் கொடுப்பேன். ஸோ நான் ரெண்டு பக்கமும் 1/4 இன்ச் சேர்த்து 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2.5யோட 3 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் லைன் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஏன் நான் ரெடி அளவு தனியாக சீம் அலவன்ஸ் தனியாக சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்துட்டு சீம் அலவன்ஸ் 1/4 இன்ச்சு கூட சேர்ப்பாங்க, சில பேர் வந்துட்டு 1/2 இன்ச் சேர்ப்பாங்க. ஸோ நீங்கள் சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்கிறத பொறுத்து அதோட அளவுகள்லாம் வேரி ஆகும். ஸோ அதனால தான் நான் ரெடி அளவு அப்படின்னு சொல்கிற அளவு தான் இந்த 32 ப்ளவுஸோட கரெக்டான அளவு. நீங்கள் சீம் அலவன்ஸாக கொடுக்குறத எக்ஸஸாக கொடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்னா 1/4 இன்ச், 1/2 இன்ச்னா 1/2 இன்ச். நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு மேலே லைன் பண்ணிட்டோம். இதில் நான் 1/2 இன்ச் கொடுப்பேன் எப்போவுமே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஆம் ஹோலோட இறக்கம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 5 இன்ச் கொடுக்குறோம். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது 4.25 இன்ச்சாக இருக்கும். மேலே இருக்கிற ஷோல்டர் அளவையும் நம்ம ஆம் ஹோல் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு நேரம் இருக்கிற ஷோல்டர் அளவையும் ஒன் டைம் ரீசெக் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா கிராஸாக விழுந்துடும். அந்த பின்னாடி சைடு நமக்கு லூஸ் விழுக காரணம் இந்த ஒன்று தான். ஸோ நம்ம இந்த அளவில் எக்ஸ்டெண்ட் ஆகிருச்சு அப்படின்னா பேக் சைடில் ஆம் ஹோல் கிட்ட நமக்கு லூஸ் விழுகும். ஸோ அதனால தான் செக் பண்ணுறது. மார்பு சுற்றளவு 32. ஸோ நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது அதோட அளவு 8 இன்ச்சு ப்ளஸ் சீம் அலவன்ஸு 1.5 இன்ச் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ஜாயின் பண்ணிடலாம். கால் இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்து லைன் பண்ணிட்டோம். இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் வந்துட்டு 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே மார்க் பண்ணுறேன். ஃப்ரீ ஹேண்டில் வரல அப்படிங்கிறவங்க நான் ஆம் ஹோல் ரவுண்ட் வந்துட்டு எப்படி வரையலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோலோட அளவும் நம்ம சொன்னோம் அப்படின்னா வீடியோட லென்த் வந்துட்டு ரொம்ப நிறைய போயிடும். ஸோ நான் சொல்ல வர்றது எதுவுமே உங்களுக்கு ரீச் ஆகாது. ஸோ டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச், தென் சீம் அலவன்ஸு 1.5 இன்ச். இப்போ நான் சைடெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். நெக்லைன் நான் ஏன் ட்ரா பண்ணல அப்படின்னா நான் இதுக்கு டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ டிசைனராக நான் கட் பண்ணணும். அதனால நான் இப்போ நெக்லைன் மட்டும் மார்க் பண்ணல. நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்துட்டு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு நீட்டாக ட்ரா பண்ணியாச்சு. இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.